இவர் என்ன இப்படி இருக்காரு, வழுக்கத்தலை, மீசை சின்னதாக இருக்குது, ஆளும் பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரிலாம் இல்லை, இவரை வச்சு எப்படி படம் பண்ணுறது அப்படின்னு பல பேர் கிண்டல் பண்ண ஒரு ஹீரோ இன்னைக்கு இந்திய சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக வலம் வந்துட்டு இருக்காரு. இவரோட கால் ஷீட்டுக்கு சூப்பர் ஸ்டாரே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பிரபலமான ஒரு ஹீரோவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கிரிட்டிசிசம்லாம் நிறைய பெரிய ஹீரோஸ் பேஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக தளபதி விஜய். அவரை பற்றி சொல்லணும்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் எவ்வளோ பெரிய நடிகர் ஆகிட்டார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவரோட ஃபஸ்ட்டு படமான நாளைய தீர்ப்பு படத்தில் அவர் எவ்வளோ அசிங்கப்பட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய ஒரு நாளிதழில் ஃப்ரண்ட் பேஜிலே இதெல்லாம் ஒரு மூஞ்சா அப்படின்னு கேள்விக்குறி போட்டு போஸ்டர்லாம் அடித்து ஒட்டப்பட்டது அப்படின்லாம் சொல்லப்படுது. ஆனால் இன்றைக்கி விஜய் அவர் கஷ்டப்பட்டு எவ்வளோ பெரிய ஆளாக முன்னேறிக்காரு, தமிழ் சினிமாவில் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு கதை. அதே மாதிரி ஒரு ஹீரோவை ஸ்டார்டிங்கில் எல்லாருமே வெறுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இந்திய சினிமாலேயே தவிர்க்க முடியாத நடிகராக இருக்கார். ஸோ அப்படிப்பட்ட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபகத் ஃபாசில் தான். மலையாள திரையுலகில் முக்கியமான இயக்குனரான ஃபாசிலோட மகன் தான் பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில். இவர் ஆரம்ப காலகட்டத்தில் நடிக்க வரும்போது இவரை பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரிலாம் இல்லை, பட் அவங்க அப்பாவோட முகத்துக்காக தான் இவரை படத்தில் நடிக்க வைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பல டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் அவரோட காது படவே பேசியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி அப்பாவால் சினிமாக்குள்ளே வந்தாலும் தன்னோட உழைப்பாலையும் நடிப்பாலையும் தான் இன்றைக்கி உச்சம் தொட்டிருக்காரு நம்ம ஃபகத் ஃபாசில். ஆரம்ப காலகட்டங்களில் மலையாள படங்கள் மட்டுமே பண்ணிட்டு இருந்த ஃபகத் ஃபாசில் இப்போ பெருமொழி படங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் அவருக்கு மலையாளத்தில் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா தமிழில் இருக்காங்க. காரணம், அவர் தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவரோட நேரடி மலையாள படங்களை பார்த்தே மயங்கி பழக்க எடுத்திருக்காங்க நம்ம தமிழ் ஆடியன்ஸ். ஸோ அவங்க எல்லாருக்கும் தீனி போடுற வகையில் வேலைக்காரன் படம் மூலயமா தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தாரு. வேலைக்காரன் படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு வில்லனாக நடித்து மிரட்டுன்னு மிரட்டியிருப்பார். அந்த படத்தில் சிவகார்த்திகேயனோட நடிப்பை விட ஃபகத் ஃபாசிலோட நடிப்பு பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சிது. அண்ட் அந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து நம்ம உலகநாயகனோட கை கோத்திருப்பார் ஃபகத் ஃபாசில். உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் விக்ரம். விக்ரம் படத்தோட வெற்றியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தெரியணும்னு அவசியமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த வருஷம் வந்த படங்கள்லேயே விக்ரம் தான் பார்த்திங்கன்னா பிளாக் பஸ்டர் திரைப்படம். ஸோ அந்த படத்தில் ஒரு ஏஜென்ட் கேரக்டரில் ஃபகத் ஃபாசில் நடிச்சிருப்பார். பேசிக்காக கமல் ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னா ஆடியன்ஸ் எல்லாருமே கமலை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. ஏன்னா நம்ம உலகநாயகன் நடிப்பில் பின்னி பெடல் எடுப்பார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கமல்ஹாசன் படத்துலேயே கமலை தவிர்த்து ஃபகத் ஃபாசிலை பற்றி ஆடியன்ஸ் பேசினாங்க. ஸோ அந்த அளவுக்கு விக்ரம் படத்தில் தன்னோட தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் ஃபகத் ஃபாசில். அந்த படமும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஹிட்டு. அந்த படத்தோட வெற்றிக்கு முக்கியமான காரணமாக இருந்தார் ஃபகத் ஃபாசில் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடித்த மாமன்னன் படத்தில் வில்லனாகவும் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட வேட்டையின் படத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ரோலும் பண்ணியிருப்பார். ஸோ அந்த படம்லாம் கூட இவருக்கு வெற்றி படமாகவே அமைஞ்சிருக்கு. இவர் நடித்தாலே போதும் அந்த படம் ஹிட்டு தான் அப்படின்ற அளவுக்கு தமிழ் சினிமாவில் ராசியான ஹீரோவாக வலம் வந்துட்டு இருக்காரு ஃபகத் ஃபாசில். கூடிய சீக்கிரத்தில் அவர் ஹீரோவாக படம் பண்ணணும் அப்படின்னு அவங்களோட ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் அது கூடிய சீக்கிரம் நடந்துடும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்படி சினிமாவில் கொடி கட்டி பறந்துட்டு இருக்கக்கூடிய ஃபகத் ஃபாசில் சினிமாவில் மட்டும் ஹீரோவாக இல்லைங்க, நிஜ வாழ்க்கையிலுமே அவர் ஒரு ஹீரோவாக தான் வாழ்ந்திருக்காரு. ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு தான் அவரோட திருமணம். அவரோட திருமணம் பார்த்திங்கன்னா ஒரு காதல் திருமணம். அவர் யாரை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் லேசுப்பட்டவங்க கிடையாதுங்க. அவங்களும் ஒரு முன்னணி நடிகை தான். தமிழ் சினிமாவில் அவங்க ஒரு சில படங்கள் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் மலையாள திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இன்றைக்கு வரைக்கும் மலையாள திரையுலகோட முன்னணி நடிகையாக வலம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நான் வேறு யாரை பற்றியும் சொல்லுங்க, நம்ம நசீரியா நசீமை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நசீரியா நசீமை தான் ஃபகத் ஃபாசில் காதலித்து திருமணம் பண்ணிட்டாரு. நசீரியா தமிழில் நையாண்டி, நேரம், திருமணம் எனும் நிக்கா அப்படின்னு ஒரு சில படங்கள் மட்டுமே நடிச்சிருந்தாலும் அந்த டைமில் கனவு கன்னியா தமிழ் ரசிகர்கள் மத்தியில் காலம் வந்துட்டு இருந்தாங்க நம்ம நசீரியா நசீம். ஸோ இவங்க ரெண்டு பேரை பற்றி நிறைய கிசுகள் நிறைய பத்திரிகைகள் அந்த டைமில் வந்திருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி 2014ஆம் ஆண்டு இவங்க ரெண்டு பேரும் அஃபிஷியலாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நசீரியா சினிமாவில் நடிக்கிறத தவிர்த்து வந்திருக்காங்க. இப்போ ஒரு தெலுங்கு படம் மூலிமா ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க நிறைய படங்கள் நடிக்கிறதாகவும் நிறைய படங்களில் சைன் பண்ணியிருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் ஃபகத் ஃபாசில் சினிமா துறையில் என்ட்ரு ஆகும்போது எவ்வளோ சர்ச்சைகளை சந்திச்சாரோ ஸோ அதே மாதிரியான சர்ச்சைகளை தான் அவர் திருமணத்துக்கு அப்புறமாவும் சந்திக்க வேண்டியது இருந்திருக்கு. நசீரியா இவ்வளோ அழகாக இருக்காங்க, இவங்க ஏன் ஃபகத் ஃபாசில் மாதிரி சொட்ட தலையாக இருக்கிறவங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கும் 14 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்குது. 14 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய ஆள் நசீரியா ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய விமர்சனங்களை நிறைய பேர் முன் வச்சுருந்தாங்க. ஸோ அது எதையுமே இவங்க ரெண்டு பேரும் காதலியே வாங்கிக்காமல் அவங்களோட கரியர் மேலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரோட காதல் எங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு டேஸ் படப்பிடிப்பில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு.
பெங்களூர் ரேஸ் படப்பிடிப்பில் தான் 2 பேருமே சந்திச்சிருக்காங்க. அப்போ தான் இவங்க 2 பேருக்கும் பழக்கமும் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த சமயத்தில் 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நஸ்ரியா தான் முதல்ல ஃபகத் ஃபாசில் கிட்ட தன்னோட காதலை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்களாம். ஸோ அப்போ நஸ்ரியா சொன்ன ஒரு விஷயத்த இன்னைக்கு வரைக்கும் ஃபகத் ஃபாசில் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லிட்டு வராரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அவங்கள ஒரு குழந்தை மாதிரி கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் பார்த்துப்பேன் அப்படின்னு ரொம்ப ஆசையாக அவங்க சொன்னதாகவும், அவங்க சொன்ன விஷயம் பிடிச்சி போயிட்டு உடனே நஸ்ரியாவோட காதலை ஃபகத் ஃபாசில் ஏற்றுக்கிட்டதா இன்னைக்கு வரைக்கும் அவர் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லிட்டு வராரு. ஸோ அதுக்கப்புறமா இவங்க 2 பேர் வீட்லேயும் சம்மதம் வாங்கி 2 பேருமே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் திருமண வாழ்க்கையிலையும் சரி, சினிமா வாழ்க்கையிலையும் சரி, ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு வராங்க நஸ்ரியா ஃபகத் ஃபாசில் தம்பதி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர்